ஹாய், இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் நான்வெஜ்ஜுக்கு டேஸ்ட்டு. அது கூட வந்து பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது அது நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். சைட் கேப்பில் இன்னொரு வடைச்சட்டியில் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது ஆறுனதும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே இது பண்ணிக்கலாம். சப்போஸ் கிரேவி மாதிரி வேணுமோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வரும், ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிட்டு முந்திரி பருப்பு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணி ஊற்றிக்கிறேன். எதுக்கு முந்திரி பருப்பு ஊற்றுறோன்னா அப்போ தான் கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா க்ரீமியாக நல்லா வரும். ஒரு விசில் வந்ததும் 10 நிமிஷம் ஷிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. மேலே அப்படியே கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா அப்போ அப்படியே வாசனையே ஆளை இழுக்குங்க.